மதுரை தவேக மாநாட்டு மேடையிலிருந்து ரேம்ப் வாக் வந்த விஜயை பார்த்ததும் உற்சாகமடைந்த தொண்டர்கள் தடுப்புகளை மீறி அவரை நோக்கி தாவி குதித்தனர். தவேக தலைவர் விஜய் மாநாட்டு மேடையிலிருந்து நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கும் வகையில் 300 மீட்டருக்கு ரேம்ப் அமைக்கப்பட்டிருந்தது. மதுரை மாநாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரேம்ப் வாக் அமைப்பை சுற்றி ஏராளமான பவுன்சர்கள் பாதுகாப்புக்கும் உயரமான தடுப்பு கம்பிகளை தாண்டி வராதபடி அதில் கிரீஸும் தடவப்பட்டிருந்தது. ஆனால் மாறாக இந்த தடைகளையெல்லாம் தாண்டி குதித்த தவேக தொண்டர்கள் விஜய் நடந்த ரேம்ப் வாக்கில் ஏறி ஆனந்த அதிர்ச்சி கொடுத்தனர். மேடையிலிருந்து ரேம்ப் வாக் நோக்கி விஜய் நடக்க ஆரம்பித்ததுமே அவர் மீது கட்சி துண்டுகளை வீசி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அந்த துண்டுகளை தலையில் கட்டிக்கொண்ட விஜய் தொண்டர்களை நோக்கி கைகளை அசைத்தார். பவுன்சர்களை தாண்டி வேகமாக ரேம்ப் வாக்கில் ஏறிய தவேக தொண்டர் ஒருவர் விஜய்க்கு மாலை அணிவிக்க முயல அந்த மாலையை வாங்கிய விஜய் மீண்டும் அவருக்கே அணிவித்தார். அடுத்தடுத்து ஏராளமான தொண்டர்கள் விஜயை நோக்கி ரேம்ப் வாக்கில் ஓடி வர அதிர்ச்சி அடைந்த பவுன்சர்கள் விஜயை சூழ்ந்து கொண்டதோடு பாய்ந்து வந்த தொண்டர்களை தடுத்து பத்திரமாக கீழே இறக்கிவிட்டனர். தொண்டர்களின் குதூகலத்தை கண்டு உற்சாகமடைந்த விஜய் பவுன்சரிடமிருந்து தனது செல்போனை வாங்கி செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டார். விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் சிலர் ஆபத்தை உணராமல் பனைமரத்தின் மீதும் லைட் செட்டின் மீதும் ஏறி அமர்ந்தனர். ரேம்ப் வாக்கை முடித்துக்கொண்டு விஜய் மேடைக்கு திரும்பியதும் அவரை பார்த்து திருப்தி அடைந்த தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றனர்.